தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அண்ணல் கிறிஸ்துவை தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை கிண்ணமாய் அங்கே கண்டு திளைப்பீர். கதிரவனிலும் எழில் ஒளி வீசிடும் புதிய விண்மீன் மண்ணில் இறைவன் வதிய மனிதராய் பிறந்தார் என்னும் புதிய செய்தியை பறைசாற்றிடுமே. சூரியன் தோன்றும் கீழ்த்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவுடைய ஞானியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன்களையும் ஆளும் இவர் யார்? தன்னொளி தனின் நாயகர் இவர் யார்? படர்ந்த விண்ணே பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர். நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவரே. முன்னுரைக்கப்பட்ட ஆபிரகாமின் தோன்றலும் மண்மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே. தன்னிகரில் யூத அரசரும் இவரே. பிற இனத்தார்க்கும் புதுமையாய் தம்மையே அறிவித்த கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியார் பெருமையும் புகழும் என்றென்றும் பெறுக. ஆமென். கடவுளின் அருஞ்செயல்களை நினைவு கூர்தல். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. முன்மொழி 1. இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன்.
கடவுள் எனக்கு செவி சாய்த்திட வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கை கூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ? அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூர்வேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனத்தை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களிடங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்கச் செய்தீர். யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது. வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எதிரிக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உமடை சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையென உமக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? ஆண்டவரில் எளியோர் அக்களிக்கின்றனர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். முன்மொழி 2. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை படைக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்டில் களைப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உமையன்றி வேறு எவரும் இலர்.
நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் விழிகள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றோளோ தனியலாகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை உயர்த்திவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புமிகு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் கற்றுக்கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவருடைய ஆட்சியின் மாட்சி. உலக மீட்பை பற்றியும் கிறிஸ்துவில் மக்கள் அனைவரும் கொள்ளவிருக்கும் நம்பிக்கையை பற்றியும் இத்திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. முன்மொழி 3. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது ஆட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூர்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொருளாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும்,
விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 8 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புல் வெளிகளை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. பூ உலகில் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். எல்லா இனத்தாரும் அவர்களுக்கு பணிபுரிவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. கிழக்கில் அவரது விண்மீன் எழக் கண்டோம். காணிக்கைகளோடு நாங்கள் ஆண்டவரை வணங்க வந்திருக்கிறோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிழக்கில் அவரது விண்மீன் எழக் கண்டோம். காணிக்கைகளோடு நாங்கள் ஆண்டவரை வணங்க வந்திருக்கிறோம். மன்றாட்டுகள். கடவுளின் வாக்கானவர் தந்தையிடமிருந்து எக்காலத்திற்கும் பிறந்தவர். காலம் நிறைவுற்ற போது நமக்காக ஒரு குழந்தையாக பிறந்துள்ளார். நமக்கு ஒரு மகனாக அளிக்கப்பட்டுள்ளார். பாருங்கள், அவரை புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மோடு இருந்தருளும்.
மீட்பின் நற்செய்தியை கேட்ட மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நீதியின் கதிரவனே, கடவுளின் ஆட்சியின் சுடர் ஒளியும் உலகின் ஒளியும் நீரே. இருளில் வாழ்வோருக்கு, நாங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாதவர்களுக்கு உதவி அருளும். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. பெத்லஹேமில் நீர் எங்களுக்காக ஒரு குழந்தையாக பிறந்தீர். நாங்களும் குழந்தைகளைப் போல் வாழ எங்கள் நம்பிக்கையை புதுப்பித்தருளும். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நீரே வாழ்வு தரும் உணவு, நிலை வாழ்வின் ஊற்று. உமது திரு உடல், திரு இரத்தம் ஆகிய அடையாளங்கள் வழியாக எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிரப்பியருளும். ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. ஒளியாம் கடவுளாகிய தந்தையே, நீண்ட காலங்களுக்கு முன்பு எங்கள் முன்னோர்களின் நம்பிக்கையினால் நீர் அவர்களை ஒளிர்பெற செய்தது போல எங்கள் இதயங்களை ஒளிர செய்தருளும். உம் மக்களுக்கு நிலையான அமைதியின் மகிழ்ச்சியை கொடுத்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.